சமீபத்தில் ஆப்கன் எல்லையில் புகுந்து பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் களமிறங்கிய தலிபான்கள் பாகிஸ்தானின் ராணுவ தளங்களை கைப்பற்றி பாகிஸ்தான் வீரர்களை விரட்டி அடித்துள்ளனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஆப்கன் பாகிஸ்தானுக்கு இடையே பதற்றம் நீடித்து வருகிறது. பாகிஸ்தானின் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அங்கு தலிபான்களின் ஆட்சி அமைந்த பிறகு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான மோதல் போக்கு கடந்த ஓராண்டுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இரு நாடுகளும் அடிக்கடி எல்லையில் தாக்குதல் நடத்தி வருகின்றன. சமீபத்தில் ஆப்கானிஸ்தானின் முக்கிய நகரங்கள் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் பதிலடி கொடுத்தது. இதில் 50க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் கூறியது. இந்த தகவலை பாகிஸ்தான் ராணுவம் மறுத்துள்ளது. இதுகுறித்து ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், பாக்டிகா, கோஸ்ட், நங்கர்ஹார், குனர், நூரிஸ்தான் உள்ளிட்ட மாகாணங்களில் தலிபான் படைகள் பதில் தாக்குதல் நடத்தின. சுமார் 4 மணி நேரம் நீடித்த இந்த தாக்குதலில் 2 பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் மற்றும் 19 எல்லை போஸ்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே சமயம் 55 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் சில வீரர்கள் உயிருடன் பிடிக்கப்பட்டதாகவும் அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது. ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் ஒரு டேங்கர் லாரி கைப்பற்றப்பட்டது என்றும் 8 தலிபான் வீரர்கள் பலியானதாக ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆப்கன் எல்லையில் பெரும் பதற்றம் நீடித்து வருகிறது.